பிஜேபி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டீங்க, என்ன கால்ல ஏதுல விழுந்திருக்கீங்க. எப்படி கீழடியாவது தாய்மடியாவது உங்களுக்கு வந்து டாடி மோடி தான் எல்லா மடி தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு எப்படின்னு படுத்துட்டு சொல்லு. இருக்கீங்கன்ற. கீழடிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? கீழடி ஆய்வு தொடங்கப்பட்டது. கீழடி ஆய்வுக்கு நாங்க அன்னைக்கு ஃபண்ட் ஒதுக்குனது. கீழடி ஆய்வு நடந்த காலம் எங்களுடைய காலம் தான். ம். இந்த கீழடி ஆய்வுகள் குறித்து இன்றைக்கு திமுக திடீரென்று இந்த நாடகம் போடுவதற்கு காரணமே ம். இவர்கள் இப்பொழுது இவர்களுடைய ஆட்சியின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சொல்ல ஒண்ணா வெறுப்பை திசை மாற்றி ஆக வேண்டும். ஏதாவது ஒரு வகையிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது. இங்க இருக்கிற அதிமுக கூட்டணி வைத்து விட்டது. இந்த ரெண்டையும் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கணும். இதுக்காக இவன் எடுத்துக்கிட்ட விஷயம் தான் கீழடி. பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லைங்க. இப்ப பேசுறதுக்கு இன்னைக்கு மாதேசன் கல்யாண சுந்தரம் உட்கார்ந்து இன்னைக்கு என்ன பேசியிருப்போம்? இப்ப 80 வயது மூதாட்டியை கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்றானே, இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு லட்சணம் இருக்குதுன்னு பேசியிருப்போம். கொங்கு மண்டலத்தை தொடர்ந்து கொலைகள் நடக்குது, கண்டுபிடிக்க முடியல போலீசாலையும் பேசியிருப்போம். ட்ரக் இவ்வளவு யூஸ் பண்ணப்படுது தமிழ்நாட்டுல, அத்தனை இடங்கள்ல கஞ்சா விற்பனை இருக்குது, கஞ்சா ஆன்லைன் டெலிவரி ஆகுது, இதை பேசுவோம். இன்னைக்கு நம்மளை கொண்டு இதை பேச வச்சு உட்காந்துட்டா பாருங்க. எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு என்ன கீழடியில எங்க உரிமை, கீழடியில உரிமை பறிவோதுங்கிற வாயை திறந்து பேசு. மேகதாதுல அணை கட்டுறதுக்கு பணம் ஒதுக்கிக்கிறான காங்கிரஸ், அவங்க கூட போய் நிக்கிற. இல்ல கட்ட விட மாட்டேன்னு என்ன சொல்றாங்க. கட்ட விட மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு நீ அவனுக்கு போய் பிரச்சாரம் பண்ண? எந்த காலத்திலயும் அவங்கள கட்ட விட மாட்டோம். எதற்காக கர்நாடகாவில இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வேட்பாளர்களுக்கு, அந்த முதலமைச்சருக்கு நீங்கள் போய் பிரச்சாரம் செய்தீர்கள்? அவருடைய வெற்றி விழாவில் கலந்து கொண்டீர்கள் இல்லையா? உரிமையை விட்டு தர மாட்டாங்க. எப்படிங்க அவங்க கட்டிட்டு போறாங்க? எப்படி கட்ட விட்டுருவாங்க திமுக? விடுலினா கேட்கணும்ல. ஏன் நீ அவன் வந்து திடீர்னு சொன்னானா நான் கட்டுறேன்னு? தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கான். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு நாங்கள் நிதி ஒதுக்குகிறோம். பாரதிய ஜனதா கூட நாங்க கூட்டணி இருந்து பாரதிய ஜனதா மேகதாதுவில் அணை கட்டுறேன்னு சொன்ன போது கர்நாடகாவில் இருக்கிற பாரதிய ஜனதா நாங்களும் தான் கூட்டணியில் இருந்தோம். நாங்க போய் அவனுக்கு பிரச்சாரம் பண்ணோமா? நீ வச்சிருக்கிற கோரிக்கை தவறானது, பண்ண மாட்டோம், உங்ககிட்ட நெருங்க மாட்டோம், தமிழர்களின் உரிமையை மீட்போம்னு சொன்னோம். நீ போய் கூடி கொலாவிட்டு அவங்கால விழுந்து எந்திரிச்சு வந்துட்டு இன்னைக்கு வந்து எங்க கிட்ட வந்து கதை பேசிட்டு இருக்கிறீங்க உட்காந்துட்டு. மேகதாதுல அணை கட்டுறதை பத்தி உனக்கு என்ன கவலை இதே இருக்கு? போல ஆயிரம் தமிழர் விரோத திட்டங்களை பிஜேபி கொண்டு வந்திருக்கு. நீங்களும் சொல்லி இருக்கீங்க, நீங்களும் கண்டிச்சிருக்கீங்க. அவங்களோட நமக்கு எதுக்கு அப்புறம் கூட்டணி? என்ன பிரச்சனை முடிஞ்சு? நமக்கு எதுக்கு கூட்டணி? நான் இது இப்ப அதைத்தானே கேட்கிறேன். காங்கிரஸோட உனக்கு இவ்வளவு முரண்பாடு இருக்கும்போது நீ கூட்டணி வச்சுட்டு உட்காந்துக்கிறியே. பாரதிய ஜனதாவோட நான் கூட்டணி வைக்கிற போது தமிழர் உரிமைகளை பாதுகாத்துட்டு நான் கூட்டணி வைக்கிறேன். நீ என்னை போய் கேள்வி கேட்கிற? பாரதிய ஜனதாங்கிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா